தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். வெல்கம். தேங்க்யூ எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்ணா ராஜா, ஏன் இப்படி பண்ணீங்க? எல்லாத்தையோட விலை அதிகமா பேசுனது நான் தானே. ஏன்னா மிஸ்ஸஸ் ரிஷப்போட ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நண்பா, சில நேரத்துல பணம் செய்ய முடியாத வேலையை மன விருப்பம் செஞ்சு முடிச்சிடும். பணத்தால செய்ய முடியாத வேலையை எப்பயும் மனசுல இருக்கிற அன்பு செஞ்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். என்ன புரியலையா? சிம்பிள் தான். நான் முன்னாடியே ராஜா ஒரு அரண்மனையை விற்க விரும்புறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ பர்சனல் ரீசனால அவர் அப்படி செய்யறாரு. அதனால தான் அவருக்கு நான் இந்த டீலை ஆஃபர் பண்ணேன். இதுல அரண்மனையை வித்துரும், அதே மாதிரி அவர்கிட்டையும் இருக்கும். இது ஒரு சின்ன பாடம் தான். இருந்தாலும் நீ கரெக்டாக தான் கேட்ட. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. ஐ எம் சாரி சார், இந்த டீல் ஒர்க் அவுட் ஆகல. ரிஷப் லூத்ரா ஜெயிச்சிட்டாரு. அவர் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சொன்னாரு. இருந்தாலும் அவருக்கு தான் அந்த டீல் போச்சு. ஒருத்தரோட மனசை எப்படி ஜெயிக்கணுன்றத அவர் நல்லாவே கத்து வச்சிருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ, நீ எப்போ அவன் ஃபேன் ஆன? எனிவேஸ் யூ ஆர் ஃபைட். டீல் இல்லைனா ஜாபும் இல்லை. ஆனா சார், நீங்க சொன்னபடி நான் எல்லார் விடையும் ஹையஸ்ட் வேலை தான் சொன்னேன். 450 கோடி. அந்த ராஜாக்கு ரிஷப் லூத்ராவோட ப்ரொபோசல் பிடிச்சிருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் முழு முயற்சி பண்ணேன் சார். வெல், நீ ரொம்ப அதிகமாக தான் முயற்சி பண்ணியிருக்க. அதனால தான் அந்த அரண்மனையை இழந்திருக்கேன். உன்ன மாதிரி லூசர்ஸை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த ஆக்ஷன் அந்த மாதிரி தான் சார். இதுல ரிஷப் லூத்ராவால மட்டும்தான் ஜெயிக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. உங்களால கூட முடியாது சார். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், நீ ஒன்று பண்ண. நீ அடுத்த 6 மாசத்துக்கு லீவ் எடுத்துக்கோ, ஜாப்லெஸ், வித்வுட் கேஷ். நீ என் கம்பெனியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்கல, அதுல ஒரு கிளாஸ் மென்ஷன் ஆயிருக்கு. அண்ட் ஒன் செகண்ட், நீ என்ன சொன்ன? அந்த ஆக்ஷனை ரிஷப்பால மட்டும்தான் ஜெயிக்க முடியுமா? இல்ல, தோல்வி இன்னும் பாக்கி இருக்கு, வெற்றி இன்னும் பாக்கி இருக்கு, டீல் இன்னும் பாக்கி இருக்கு. அது ஃப்ரைடே தான் க்ளோஸ் ஆகும். அதுவும் என் கம்பெனி பேர்ல தான் க்ளோஸ் ஆகும். நான் இந்தியாவுக்கு வரேன். அண்ட் யூ வில் see to it. நான் அந்த அரண்மனையை என் பேருக்கு மாத்துவேன், அர்ஜுனுங்கிற பேருக்கு மாத்துவேன். லிசன், நாளைக்கு எனக்கு இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல டிக்கெட் வேணும். அர்ஜுன், நீ எப்படி இப்படி பண்ணலாம்?
15 நாள்ல நம்ம கல்யாணம்டா, டேம் இட். ஆனா நீ இந்தியாவுக்கு போறல? ஆமா, ஆனா 7 நாளைக்கு தான். நோ வேஸ். நடந்துருச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா தேங்க் காட் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இங்க பாரு, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணமும் ஒரு கசப்பான நினைவா ஆயிடக்கூடாது. இங்க பாரு நிதி, என்னோட இந்தியன் சிஇஓ, சாரி எக்ஸ் சிஇஓ சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அங்க நடந்த ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, அதை ரிஷபால மட்டும் தான் ஜெயிக்க முடியுங்கிறான். என்னால முடியாதா? ஐ மீன், ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா அப்பா கூட முடியாதா? உனக்கு தெரியும்ல, யாராவது இந்த அர்ஜுனை சேலஞ்ச் பண்ணா என்னோட 3வது கண்ணை திறந்துடும். அந்த 3வது கண் தோல்வியை கூட வெற்றியாக்கி ஜெயிக்க வைக்கும். சரி, 7 நாள் தான், ரைட்? யா, 7 நாள். ஓகே, ப்ராமிஸ். ஐ ப்ராமிஸ். பேபி, நான் அந்த அரண்மனைக்காக ரொம்ப நாளா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு தான், எனக்கு சொந்தமாக வேண்டியது. நான் பார்த்து வச்சது. அதுல வேற யார் கண்ணும் படக்கூடாது. என்னோட பொருள் இன்னொருத்தருக்கு சொந்தமாயிடுங்கிற அந்த எண்ணத்தை கூட என்னால தாங்க முடியாது. You are my hero. You are the best. ரிஷப் இருக்கான், இது அவனோட வைஃப் பிரீதா. ஷைனிங் பிராண்ட்ஸ் குரூப்போட ஒன் ஆஃப் த டைரக்டர். ஆள் பார்க்க சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கு, ஆனால் வைஃப் ஃபுல் ஹவுஸ் வைஃப். Passengers from flight GR6 traveling from London to Malai, please move to gate number 26. அவங்களுக்கு தெரியாது, காத்த கிழிச்சுக்கிட்டு 7 கடல் தாண்டி அவங்க சிரிப்பை அழிக்க ஒருத்தன் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க நிலத்துல தனக்குன்னு வீடு கட்டிக்க ஒருத்தன் வரான்னு தெரியாது. ஹலோ சார். குட் மார்னிங் சார். சார், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கார் பார்க்கிங்ல இருக்கு சார். இங்க பார்க் பண்ண விட மாட்டாங்க. நான் 1 மினிட்ல கொண்டு வந்துடுறேன் சார். எஸ் மை லவ். இன்னும் 6 நாள் தான் பாக்கி இருக்கு. ஹலோ, 7 நாள்னு சொன்னல. யா, ஐ நோ. ஆனா இன்னைக்கு நாள் முடிஞ்சிருச்சுல, சோ இன்னும் 6 நாள் தான் பாக்கி இருக்கு. ஆல் ரைட். I'll be back in 6 days. நீ இப்ப கூட அந்த ஃபைல தானே பாத்துக்கிட்டு இருக்க? அட்வர்ட் உனக்கு கொடுத்த ஃபைல் தானே? ஆமா, ஆனா எனக்கு ஒன்றும் புரியல. இந்த ஆள் கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு? எப்படி ராஜா மனசுல இடம் பிடிச்சான்? He looks like a sweet guy. But I must say, அவன் மூளை வாள் மாதிரி இருக்கு. அவனோட வைஃப் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? கட்டாயப்படுத்தி பிசினஸ்ல சேர்த்த மாதிரி இருக்கு. She looks like a typical Indian housewife. எப்பவுமே கிச்சன்ல இருப்பாங்க. லஞ்ச், டின்னர், குக்கிங் அண்ட் ஆல். ஹலோ. ரொம்ப ஓவரா யோசிக்காத. என்ன எந்த டீல க்ளோஸ் பண்ண நீ போயிருக்கியோ அத சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டு சீக்கிரமா லண்டனுக்கு என்கிட்ட ஓடி வந்துரு. ஓகே? I promise. டீல் க்ளோஸ் ஆன உடனே நான் உங்ககிட்ட திரும்பி வந்துருவேன். ஓகே? I'll see you. சார், நீங்க அங்கே இருங்க, நான் கார் எடுத்துட்டு வரேன்.
எனக்கு ஏன் என்னென்னமோ தோணுது. மனசு ஏன் படபடங்குது. காவியாக்கு எதுவும் ஆகலல்ல? Oh my god. என் இதயம், என் துடிப்பு, என் காவியா அவ இங்க நல்லதா இருக்கா. அப்படின்னா எனக்கு ஏன் இப்படி தோணுது? என்னோட இதயம் ஒரு மூலையில எதுக்காக இப்படி வலிக்குது? ஏதோ பெரிய காயம் பட்ட மாதிரி வலிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பக்கம் போங்க ப்ளீஸ். ஓ காட், அர்ஜுன் சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரொம்ப தப்பாச்சு. இப்போ நான் என்ன பண்றது? யார்கிட்ட சொல்றது? எஸ் மணி, சொல்லு. சார், அர்ஜுன் சார் ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்கப்போ அவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். வாட்? ஆமா சார், பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். சிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன் சார். அர்ஜுன் சார் ஏன் இங்க வந்தாரு? ஓகே ஓகே, யூ டோன்ட் வரி. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன். அண்ட் நான் அஞ்சலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவங்களும் இங்கே தான் இருப்பாங்க. நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே? எஸ் சார். எஸ் மிஸ்டர் அகர்வால். எஸ் அஞ்சலி, தேர் இஸ் எ பேட் நியூஸ். அர்ஜுன் சாருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவர் சிட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு. நாங்க தான் போயிட்டு இருக்கேன். வாட்? டிரைவர், சிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சீக்கிரம். அக்கா ப்ளீஸ் போனை எடுங்க. ப்ளீஸ் பிக் அப் த போன். ஐயோ, அக்கா போன் அவுட் ஆஃப் கவரேஜ்னு வருதே. ஓ ஆமால, இன்னைக்கு அவளுக்கு கேனடா கான்ஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு அவ கனடா கான்ஃபரன்ஸ்க்கு போகணும். ஓ காட், ப்ளீஸ் அர்ஜுன் மாமாவை எப்படியாவது காப்பாத்துங்க. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவர் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கணும். டிரைவர் ப்ளீஸ் சீக்கிரம் போங்க சீக்கிரம். சிஸ்டர், சீக்கிரம் சீனியர் டாக்டர் கூட்டிட்டு வாங்க. இந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல். சீக்கிரம் போங்க. எஸ் சார். சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். வீட்டில் பூஜை இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன். ஸ்ருதி, என் பூஜை ட்ரெஸ் எடுத்து கொடு டக்குன்னு. எக்ஸ்கியூஸ் மீ, சீக்கிரம்.
என்ன எப்ப பார்த்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லார்கிட்டயும் இப்படிதான் வேலை வாங்கிட்டு இருப்பியா? உனக்கு அறிவு இல்ல? ஏன் இப்படி பேசுற? நான் ட்ரெஸ் தானே கேட்டேன். நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேனே Exactly, தெரியல. கடவுளே, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே 1 நம்பர் பைத்தியம் தான். அட நீ முதல்ல நீ நகரு. சொல்றது கரெக்ட் தான். நான் நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டேன். அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்பாவி பையனோட வாழ்க்கையை கெடுத்து நான் தான் உன்னை தெரியாம தெரியாம கல்யாணம் ஐயோ பண்ணிக்கிட்டேன். கடவுளே, என்னம்மா இது? எப்ப பார் சண்டை போடுறாங்க. எப்பவும் நடக்கிறதுதாம்மா. வாட்ஸ் நியூ? எப்பவும் சண்டை போட்டுட்டு தானே இருப்பாங்க. இவங்க சண்டை மட்டும் முடியவே முடியாது. சில நேரத்துல டாபிக்கே இல்லாம அவங்க சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் இவங்களுக்காக பூஜை பண்ணாலும் சரி, இவங்களுக்குள்ள எதுவுமே மாறாது. முடியும் கரீனாக்கா. அதனாலதான் சாந்தி பூஜை ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்பதான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நெருக்கம் இன்னும் அதிகமாகும். இவங்க 2 பேரும் ஒத்துமையா இருப்பாங்க. அது சரி, உனக்கு பேரம் பேத்தி வேணுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் நெருங்கி வரணும்னு நினைக்கிற இல்ல? கண்டிப்பா அத்தை. நம்ம வீட்ல இப்ப காவியா இருக்கா. சோ அவளோட கம்பெனிக்காக ஒரு சின்ன தம்பியோ தங்கச்சியோ இருக்கணும்ல. அண்ணி, நான் யோசிக்கிறது தப்பு இல்லைன்னா இந்த பூஜையை நீங்க சமீர் ஸ்ருதிக்காக மட்டும் இல்ல, ரிஷப் பிரீதாக்காகவும் வச்சிருக்கீங்க, ரைட்? இல்ல கரீனாக்கா, இன்னைக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கிற இந்த பூஜை சமீர் அண்ட் சிருஷ்டிக்காக மட்டும்தான். ஏன்னா ரிஷப்க்கும் பிரீதாக்கும் அவங்க உறவை எப்படி கடைபிடிக்கணும்னு தெரியும். ஆனா நீங்க இந்த வார்த்தைய சொன்னதுனால எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த பூஜை ஜோடிகளுக்காக பண்றதுனால நம்ம வேணா ரிஷப்க்கும் பிரீதாக்கும் சேர்த்து பண்ணிடலாம். எனக்குள்ள என்ன நடக்குது? கரெக்ட் தானே அத்தை? கண்டிப்பா. நான் என்னோட போனை எங்க? இதோ இங்க வச்சுட்டு நான் தேடிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அண்ணி, என்னாச்சு? ராக்கிமா, என்னாச்சு? போன்ல நீங்க அப்படி என்ன பாத்தீங்க? ஐயர் வசிஷ்டர் வராரு பூஜை பண்றதுக்காக. ராக்கி ஆண்டி, அப்படின்னா அதுல ஸ்ட்ரெஸ் ஆக என்ன இருக்கு? ஐயர் தானே வராரு. சரி, வர வேண்டியவங்க வராம வேற யாராவது வராங்களா என்ன? ஐயர் வசிஷ்டரே வராரா? இது யாரும் என்கிட்ட சொல்லலையே. என்ன விஷயம்? ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ்? ஐயர் தானே வராரு. யார் வராங்கன்னு தெரியாத மாதிரி எதுக்கு இவ்ளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? என்ன ஆச்சு ராக்கிமா? பிரீதா, அவர் ஒண்ணு சாதாரணமான ஐயர் இல்ல. ரொம்ப பெரிய ஐயரு, ரொம்ப ஞானமானவர். அவர் ஒரு அந்தர்யாமி. அவர் என்ன சொல்றாரோ அது அப்படியே நிஜமாதான் இருக்கும். எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் ஆனப்ப அவர் வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வராரு. அந்த நேரத்துல அவர் என்ன சொன்னாரோ எல்லா விஷயங்களும் உண்மையா நடந்துச்சா? மகேஷோட கல்யாணம் நடக்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 3 வருஷம் கழிச்சு ரிஷப் பரப்பான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் கரண் பரப்பான்னு சொன்னாரு. பாட்டி, நீங்க ரொம்ப இன்னோசென்ட். எல்லா ஐயரும் இந்த மாதிரி காமனா சொல்ற விஷயம் தான் பாட்டி இது. மாம் சொல்லுங்க. இங்க பாருமா ப்ளீஸ். நாங்க என்ன பேசுறோம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த வீட்டோட பெரிய பையன் ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா ஆவான்னு சொன்னாரு. சின்னவ ஃபேமஸ் கிரிக்கெட்டர் ஆவான்னு சொன்னாரு. அக்கா தங்கச்சி 2 பேர் தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வருவாங்கன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்க 2 பேரையும் நான் முதல்ல பார்த்ததும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. அண்ட் பாத்தியா, ஃபைனலி நீங்க வந்துட்டீங்க. நீங்க 2 பேருமே இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டீங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா, அவர் என்ன சொன்னாலும் அது உண்மையாதான் இருக்கும். அப்போ இது ரொம்ப நல்ல விஷயமாச்சே. ஒருவேளை அந்த ஐயர் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒருத்தர்னா அவர் வரத நினைச்சு எதுக்கு டென்ஷன் ஆகணும்? இல்லம்மா, விஷயம் என்னன்னா அவர் ஒரு சித்தர் புருஷர் மட்டும் இல்ல, ரொம்ப கடுமையாவும் இருப்பாரு. கடுமையானா? கடுமைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஸ்ட்ரிக்ட். அதாவது யாராலையும் அவரை எதிர்த்து பேசவே முடியாது. புரிஞ்சுதா?
ஜெய் மாகாளி. ஜெய் மாகாளி. வணக்கம். ஜெய் மாகாளி. வணக்கம். சந்தோஷமா இரு. ராக்கி, உன்னோட புள்ள எங்க? அது வந்து